டூட்டிக்கு வந்துட்டா என்னதான் கவனிக்கணும். சரி எம்பெருமான் மகாவிஷ்ணு பகவானே கண்ணா மணிவண்ணா ஏடி கொண்டு வாடி ஈ போச்சுக்கு ஏடிடா சாமி வச்சேன். நானே தெலுங்கு தேசத்துல இருக்கிறேன். நீ பேசுற தெலுங்கு எனக்கு தெரியாதா? அதானே ஆயர்பாடியிலே ஆடு மாடு மேய்ச்சோன்னு பேரு. எருமைய மேய்ச்சதான் நீ ஒரு நாளைக்கு பார்த்துருக்க. ஆயா பாடியில பிறப்புல பெண்ணு என்ன 10 மாதம் தான் சுமந்து என் தாய் தேவகி ரோகிணி. வசுதேவனுக்கு தேவகி ரோகிணிக்கும் நீங்க எத்தனை பேருக்கு பிறந்தீங்க? 8 பேரு. நான் தான் கடைசி 8ஆம் போர். நீ 8ஆம் போர். ஆமா 8ஆம் போர் பிறந்தா 8 வச்சு உள்ள குட்டி தேவர் ஆயிருக்கணுமே. ஆமா நான் மாலை சுத்தி பிறந்தனே. ஆம்பனுக்கு ஆகாத கொடி சுத்தி பிறந்தேன். 5 பேரு அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தாள். திதி அஷ்டமி. பௌர்ணமி நட்சத்திரம். பௌர்ணமி இல்ல குண்டா. பௌர்ணமியா இல்ல பௌர்ணமிங்கிற பேஜோட பேச்சா? ரோகிணி 27 நட்சத்திரம் இருக்குது. 12 ராசி. 12 ராசிக்கு 27 நட்சத்திரம் இருக்குது. கடைசி நட்சத்திரம் ரேவதி. ஆமா சரி. கடைசி நட்சத்திரத்துல யார் ஒரு பிறகுறாங்க, யார் ஒரு மீனராசியில பிறகுறாங்களோ அவங்க அடுத்த ஜென்மம் கிடையாது அவங்களுக்கு. அதோட சரி 12 ராசியில கடைசி ராசியில பிறந்தவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்காது. அந்த ஆளு எதை சொன்னாலும் தாங்குவான், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தாங்குவான். அடுத்தவனை கெடுக்கலாங்கிற எண்ணம் அந்த ஆளுகிட்ட வரவே வராது. கடைசி ராசியில பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பெருமைப்படுவாங்கன்னே தவிர தன்னை நொந்து கூட அடுத்தவங்களுக்கு பெருமை செய்வாங்க. அப்படிப்பட்ட திதியில நான் பிறந்தேன். எனக்கு 3 தாய், 2 அப்பன். எப்படி என்ன 3 அம்மா 2 அப்பனா? அது எப்படி சாமி அவ்வளவு அப்பம்? 3 அம்மா கூட இருக்கலாம். ஆமா 2 அப்பம் தான் ஊத்திரி பொண்டையாக்குமே. இல்ல என்ன வளர்த்தது ஆயப்பாடியிலே நந்த கோபாலன் அசோதி அம்மா என்ன
என்னை பெத்தது தேவகி ரோகிணி வசுதேவன். தேவகி ரோகிணி வசுதேவன் பெற்றவங்க. பெத்தவங்க. இந்த ஆயா பாடி பாடிமில்ல உங்க பாட்டி பாடிமில்ல ஆயர்பாடி. ஆயர்பாடியில யசோதை நல்ல கோபாலன் நந்த கோபாலன் போனாரு. போனாருன்னா இடையர்குளம். இடையம்னா ஆடு மாடு மேய்ச்சி பால் கறந்து விக்கிறவங்க, அது ஒரு இனம். அதுக்குன்னே தனி இனம். சரி, இப்படி நான் பிறந்து எங்க அண்ணன் பலராமனோடு நான் பிறந்து வளர்ந்து என் சொந்த தாய் மாமன 5 வயசுல கஞ்சன் கம்ச ராஜாக்களை கொன்று சிறையில இருந்து எங்க அப்பா அம்மா பாட்டம் பாட்டி எல்லாத்தையும் சிரமிட்டுட்டேன். அதன் பிறகு இப்போ நான் யாரை மாலையிட்டேன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அது எங்க சொல்றீங்க? என்ன கல்யாணத்தை நினைச்சா செத்து போயிடல. கல்யாணம்னா ஆசைப்படுவாங்க, நீ செத்து போற அளவுக்கு அங்க இடம் பிரச்சனை. கல்யாணத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கார 2 வருஷம் நல்லா தாங்க இருந்தேன். பின்னாடி போச்சு வச்சிருந்தேன். சரி, மகளிர் சங்கத்துல சேர்ந்து 25 பேத்துக்கு தலைவி ஆனா பின்னாடி கொச்சு முன்னாடி வந்துச்சு. சரி, முன்னாடி கொச்சு வச்சுக்குவேன். காலையில எழுந்திருப்பா, தலையோட தண்ணி வச்சுக்குவேன், வேற அளவு எடுத்து அடிச்சுக்குவேன். இதுக்குன்னா வெள்ளைய வரல. காலையில எந்திரிச்சு பேக் எடுத்து மாட்டினாலா செருப்பு மட்டும் 4300 ரூபாய். என்ன செருப்பு? பூஜை வச்ச செருப்பு. புதி வச்சது. ஆமா, சீர்ச்சி எப்படி போறாங்களா? ஆமா, போட்டுக்குவா. கூலிங் கிளாஸ் கண்ணாடி தான் பேக் கருப்பாக மாதிரி. அது கூலிங் கிளாஸ். காலையில 9 மணிக்கு போனாலும் நைட் 9 மணிக்கு தான் வருவா. போற போற என்ன கொண்டு போறா? என்ன கொண்டு போற? பேக்கு தான். பள்ளிக்கூடத்துக்கு எங்கடி போ? எனக்கு என்ன வேலை? மகளிர் சங்கத்துல 10,000 லோன் போட்டு 2 எருமை கண்ணி குட்டி வாங்கி விட்டேன். சரி, நான் எருமை மேய்க்கிற வேலை. காலையில 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு வந்தா ஏன்டி கேட்கறதுக்கு இல்லை. ஏய், எங்கடி போனாட்டே? அங்க போனேன் அங்க போனேன் டார்ச்சர் பண்ண. மகளிர் போலீஸ் விட்டு இடுப்பு கொடுக்கலாம் அவங்க கையில சிக்கி போச்சு. நான் பிரசிடண்ட் போவேன், தலைவரை போவேன், ஆர்டிஓ போவேன், தாசில்தார் போவேன், முனிசிபு போவேன், கணக்கு பிள்ளை போவாங்க. விண்ணப்பம் ஒரு நாள் போவாதிரின்னு மகளிர் அணியில ஏகப்பட்ட பிரச்சனை. ஆளுக்கு ஒரு குறையும் சொல்றாங்க. போவாதிரி என்னன்னா சரின்னா திரும்பி தண்ணி ஊத்திக்கிறாரு. காலையில சொன்னது என்ன? காலையில சொன்னது என்ன? நைட்டு உடனே தண்ணி ஊத்திக்கிறான். காண்டாரா ஓலி போட்டு போட்டுணும். இவ்வளவு வெட்டி பண்ணணும். கட்டி எடுத்துட்டு போய் பாத்ரூமுக்குள்ள பூந்தனா ஆமா இப்படி கட்டிக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிறாங்க. பாவாடை எடுத்து மாருக்கு மேல கட்டிக்கிட்டு தண்ணி ஊத்துறான். பின்னாடி நின்று இப்படி கத்தி ஓங்க எப்படி கண்டாரோலி தண்ணியில கத்தி கண்டு வெட்டி போடுவாண்டான்னு இதையும் அவுத்து விட்டு அப்படியே நிக்கிறாரு. அந்த கருமாந்திரத்தை பார்த்தா வெட்டம் அணிச்சாரு. தண்ணியில நனைஞ்ச பெருக்கா நாட்டமும் திரிக்கிறா அப்படியும் பழிச்சு காட்டுறா அப்படியும் பண்ணி காய துறக்குறா அப்படியும் எப்படியோ தெரியுதுங்க. முறுத்தாம நாட்டம் கத்தி போட்டு அங்கேயே பிடிச்சிக்கிட்டேன். பாத்ரூம் தகர கதவு பட்டாரு பட்டாருன்னு ஒருத்தா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. இடி இறங்குது. நான் ஒரு பயிர பொருளை நான் உதச்சது கதவைத்தான் ஆர்வத்தை அடக்கிட்டேன். அப்புறம் நம்ம கொண்டாட்டி மகளிர் பண்றீங்களா? நல்லா முடிக்காதாரு
இருக்கிற போது அப்படி சொல்லிவிடாத. ஏகப்பட்ட கோபக்காரர். அடுத்து வாயில கட்டி விட்டுருவாங்க. ஆறு உருக்குமணியா? மறுபடியும் உருக்குமணி. அப்பா. மாமா ருக்மணி. நான் எங்க இருக்கிறேன் இப்போ? எங்க இருக்கிற? பச்சை கோயில்ல இருக்கிறேன். ஆமா. எப்படி கடை சொல்ற? ஏன்னா அடிக்கடி வந்துடுற ஞாபகம் இருக்குது. அதனால இப்போ சங்கு இருக்குது இல்ல, சங்கு. ஆமா. அந்த சங்கால ஒரு கோட்டை கட்டி அந்த துவாரம் இருக்குது இல்ல, அந்த ஓட்டை. சங்கல ஒரு ஓட்டை இருக்கு. அதுக்கு பேரு துவாரம்னு பேரு. அந்த துவாரத்து வழியா வாசப்படி விட்டு சங்கு துவாரையில இருக்கிறேன். அதாவது ஊருக்கு ஒரு பாச. அதுக்கு பேரு வடநாட்டுல வேடூர் பக்கம் தொட்டிப்பாங்க. ஓட்டுக்கு பேரா? தொட்டி பாருங்க. தேசங்கள் ஒன்று, அது இன்னும் இருக்குது. எங்க? அதுதான் குஜராத் மாநிலத்துல இருக்குது. கோமுக நதி போய் கடல்ல கலக்கிற இடம் துவாரகா. அங்க துவாரகையில நான் இருக்கிறேன். நான் அரச சபை போகணும் இன்னைக்கு. ஆமா, என்னுடைய ஆசைக்கு நேசமான அன்பு மனைவியை ருக்மணி நான் வரவழைத்ததாக அழைத்து வா.